வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து ஒரு சின்ன விஷயங்க. அதாவது ராமர் காட்டுக்கு போக முக்கியமான காரணம் கைகேயி. அப்படிப்பட்ட கைகேயியை பிரமாதமான வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், அருமையான ஒரு பெண்மணி அப்படின்னு ஒருத்தர் பாராட்டுறார். இது ஏன்னு பார்க்குறோம். ரெண்டாவது, அந்த குகனோடு ஐவரானோம் அப்படின்னு சொல்லி அந்த கரையில் ஆற்றங்கரையில் போய் நட்பா ஒருத்தன் கூட பழகும்போது அதை கவனிச்சிட்டு இருந்த மற்றொரு படகோட்டி ராமரை சந்தேகப்படுறார். ராமரையே சந்தேகப்படுறார். இந்த 2 பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராமர் காட்டுக்கு போயிட்டார், காட்டில் வனவாசத்தில் இருக்கார், பல இடையூறுகளை சந்திக்கிறாங்க. அங்கே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு மாபெரும் முனிவர் அந்த பக்கமாக வந்தவர் ராமரை தரிசிக்கிறார். ராமரும் அவருக்கு ஆசிகள் கூறுறார். அப்போது அந்த முனிவர் இருக்கார் பாருங்க, அவர் தான் இந்த கைகேயை பாராட்டினது. அந்த அம்மா மட்டும் ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லலை அப்படின்னா ராமருடைய தரிசனம் எனக்கு இங்கேயே கிடச்சிருக்குமா? அவரை பார்க்கணுன்னா நான் அயோத்திக்கெல்லாம் போகணும். அதனால் நான் இருக்க இடத்துலையே ராமர் காட்டில் வனவாசம் பண்ணுற காலத்தில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவரை வணங்கக்கூடிய வாய்ப்பு, அவர்கிட்ட ஆசி பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே அப்படின்னு சொல்லி கைகேயை பாராட்டுறார். இந்த கைகேயை பண்ண வேலை உலக பார்வையில் படுமோசமான விஷயம். எல்லாரும் சபிச்சு கரிச்சு கொட்டுறாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு முனிவர் மட்டும் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு, இப்படி நீ அனுப்பலைன்னா நான் அந்த ராமபிரானை இங்கே தரிசிக்க முடியுமா அப்படிங்கிற வகையில் அவங்கள பாராட்டுறது. ஆனால் எல்லா விஷயமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கலாம். அப்படி வந்தது தான் இது. அந்த இன்னொரு படகோட்டி ராமரை சந்தேகப்படுறார். ஏன் அப்படின்னா, ராமர் ஆற்றை கடக்கிறதுக்காக வராரு. அந்த இடத்துல ஒரு படகோட்டி இருக்கார். அவர் படகுல ஏற போகும்போது நில்லுங்கள் அப்படிங்கிறார். ராமரவே ஏற விட மாட்டேங்கிறார். ஏன் அப்படின்னா, எனக்கு பயமாக இருக்குது உங்களை என்னுடைய படகுல ஏற்றுறதுக்கு அப்படிங்கிறார். அந்த குகனும் அங்கே தான் இருக்கார். ஆனால் இந்த ஆட்டோ ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் போல இருக்குது. இந்த டர்ன் அந்த இன்னொரு படகோட்டியுடைய முறை. அதனால் அதில் தான் ராமர் போகணும் நியாயப்படின்னு சொல்லி வராரு. ஆனால் அவர் ஏற்ற மறுக்கிறாரு. இப்போ இந்த குகன் கேட்குறாரு, ஏன் மறுக்கிற, ஏன் அவரை ஏற்ற மாட்டேங்கிறாரு? இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். இவர் எங்கேயோ போய் ஒரு கல்லில் காலை வச்சாராம். அந்த கல் பெண்ணாக மாறிடுச்சான். அந்த அகலிக்கு சாப விமோசனம் கொடுத்த விஷயத்தை தான் அந்த படகோட்டி கொச்சையாக சொல்கிறார். இவர் ஏதோ ஒரு கல் மேலே காலை வச்சாராம், அது கல் பொம்பளை ஆயிடுச்சான். அதே மாதிரி ராமர் என்னுடைய படகுல காலை வச்சு ஏறும்போது எல்லா மரக்கட்டைகளும் பெண்களாயிட்டா என் நிலைமை என்ன ஆகும்? என் பொழப்பே போயிடுமே. அப்போ நான் படகுக்கு என்ன பண்ணுவேன்? அதுதான் எனக்கு பயம் அப்படின்னு ரொம்ப அப்பாவியாக சொல்கிறார். சரி, இப்போ என்ன பண்ணால் நீ அவரை படகுல ஏற்றிக்குவ? அவருடைய பாதங்களை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு படகுல ஏறிக்கிட்டோம். அந்த பாத பூஜையும் நானே பண்ணிடுறேன். அவருடைய 2 பாதங்களையும் நல்ல தண்ணி எடுத்து அழகாக கழுவிடுறேன் நான். அதுக்கப்புறம் அவர் வந்தார்னா எனக்கு அந்த பயம் வராது அப்படின்னா, இது அந்த படகோட்டினுடைய அறியாமைன்னு சொல்லலாம், அல்லது ராமர் மேலே இருக்க அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே பார்வையின் கோணங்கள். எதை வேணால் பாருங்கள், 2-3 காட்சிகள் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தெரியும். இதுதான் வாழ்க்கை. நம்ம பல விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம். சிலது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், புண்ணியமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஒரே ராமாயணத்தில் கைகேயை பாராட்டுவதும் ராமரை சந்தேகப்படுவதும் இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.